அப்படி நீங்க நல்லா வாழணுமா, சுகமா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, சமாதானமா இருக்கணுமா, எல்லா இடத்திலும் ஜெயிக்க வேண்டுமா? அங்க போனதான் பூச்சாரங்க. இயேசு உங்க உள்ளத்திலே வர துடிக்கிறார். இயேசு உங்கள் இதயத்தை வர துடிக்கிறார். உங்கள் வாழ்க்கையை உயர்த்த வருகிறார். எத்தனையோ வருஷம் ஓடி ஓடி உழைச்சி ஒன்னு நிக்கிறார். ஆமா, இனிமே ஒரு வாழ்க்கை, ஒரு வாய்ப்பு. இந்த அருமையான இயேசு உங்களுக்கு நான் ஏன் சொல்லணும்? எனக்கு என்ன வேலை? நான் அனுபவிச்ச ஒரு கேக் கடையில போறோம், ஒரு சாக்லேட் கடையில போறோம், சாப்பிடுறோம், மச்சான் அந்த சாக்லேட் நல்லா இருக்குது. ஒரு சினிமாக்கு போறோம், மச்சான் அந்த சினிமா படம் காதல் ஓவியம் நல்லா இருக்குது, அந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்லலையா? நீங்க போய் பார்த்துங்க. அது போலதான் நான் தரித்திரத்துல இல்லாமல கஷ்டத்துல பிரச்சனை இருக்கும் பொழுது யாரும் எனக்கு ஒத்த வரல. எல்லா கோயிலுக்கும் போனேன், அந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். வெளியே வந்தா ஒண்ணு நிம்மதி இல்ல. இஷ்டத்துக்கு என்ன மாதிரி அவனும் குடிக்க முடியாது, எல்லாத்தையும் நான் குடிக்க முடியாது. இந்த பக்கம் பாட்டில், இந்த பக்கம் தண்ணி கலப்பட உள்ள. ஆனா இன்னைக்கு என்னை மாற்றி இருக்கிறான், என் குடும்பத்தை மாற்றி இருக்கிறார். ஒரு அருமையான குடும்பமாக இருக்கிறது என்றால் என் ஆண்டவராக இயேசு அவர் உங்களை மாற்றுவார். ஏன் கத்தணும்? நான் அனுபவிச்ச சந்தோஷம் நீங்க அந்த இயேசுடைய அன்பு உங்களுக்கு கொடுக்கணும், அவருடைய இரக்கத்தை உங்களுக்கு காண்பிக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு வேலை வெட்டியில நான் பிச்சைக்கார வெட்டியில கிடையாது. நல்லா இருக்கிறேன், எனக்கு தேவையான பணம் இருக்கு. எங்க இருந்து வந்தது? இயேசு. அவர்தான் காண்பிக்கணும். உங்க வாழ்க்கை வாழணுமா, நீங்க உயரணுமா? வாழ்றது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில அப்படியே வாழ்ந்து செத்து அப்படியே பணமா போயிட்டு சாவது எழுந்து 4 நாள் போகுது. நீங்க வாழ்ற வாழ்க்கையில வயசாச்சு இப்ப கூட உங்களால மாற்ற முடியும். ஒரே ஒரு வாய்ப்பு, இயேசு. இயேசு விட்டா வேற வாய்ப்பே கிடையாது. உங்க வாழ்க்கையை மாத்தது இயேசு விட்டா எந்த வழியும் கிடையாது.